எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்குறோன்னா லஞ்ச் வீடியோ தான். என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் மோர் குழம்பு தான் வைக்கிறேன். அதை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் மோர் குழம்புக்கு தேவையானதான் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் கொஞ்சம், சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. இதை ஊற வச்சு வச்சுருக்கேன். மல்லி, காஞ்ச கொத்தமல்லி இருக்குல்ல, அது, மிளகு, ஜீரகம், கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இதெல்லாம் இப்போ அரைச்சிக்கலாம் நம்ம சேர்த்து. எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, எல்லாம் மிக்ஸி ஜாரில் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அப்படியே அரைச்சிடலாம். இதை ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறைவாக அரைச்சிட்டாலே போதும். இப்போ நம்ம மோர் நான் வச்சுருக்கேன். அந்த கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்குது. இந்த கொஞ்சம் மோர் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக வச்சா நல்லாயிருக்கும். புளிச்ச மோரில் கொஞ்சம் வச்சா நல்லாயிருக்கும். மோர் ஊற்றிக்கலாம். அந்த கிணத்துல மோரை ஊற்றிட்டு இப்போ இதை நம்ம என்னென்ன போடணும்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா அதை சேர்த்துக்கலாம். இந்த மல்லி, மிளகு, ஜீரகம்லாம் அரைச்சி வச்சோம்னா அதை இதை சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு தான் அரைக்கணும். இப்போ அதில் சேர்த்துடலாம். அதை இப்போ வந்து இதே ஜாரில் நம்ம பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், அதை தனியாக அரைச்சிக்கலாம். இப்போ அது குழம்புக்கு தான். இதையும் நைஸாக அரைக்கக்கூடாது, குறைன்னு தான் அரைக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ இதையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வரப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அப்படி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம குழம்ப வச்சிடலாம். சும்மா ஒரே ஒரு கொதி தான், கொதி கூட இல்லை, அப்படியே நுரைச்சி வந்தால் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மோர் குழம்பு ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து இந்த மோர் குழம்புக்கு நம்ம என்ன போட்டு வைக்கணும், வடை தான் போட்டு வைக்க போகிறேன். அந்த வடைக்கு இப்போ அரைச்சிடலாம். அதே மிக்ஸி சும்மா லைட்டாக அப்படி கழுவிட்டு அதை அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பு வடை, மசாலா வடைன்னு சொல்லுவாங்களா, அது கடலைப்பருப்பு வடை தான். நான் ஊற வச்சுட்டேன், காலையிலேயே ஊற வச்சுட்டேன். கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு துவரம்பருப்பு போட்டு அப்படியே ஊற வச்சுட்டேன். இப்போ அது மிக்ஸி ஜாரிலே அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். வடைக்கு வடை போட்டு தான் இன்றைக்கி மோர் குழம்பு வைக்கிறேன். மோர் குழம்புக்கு இஞ்சி போட மறந்துட்டால் தட்டி வச்சுருங்க. அது அப்படியே அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். நம்ம
லைட்டாக ஒரு பல்ஸு அவ்வளோதான். வடைக்கு ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இது வாங்கி இதேமாரி அரைச்சா போதும். வடைக்கு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அரைச்சி வச்சுருக்கிறதுல சேர்த்துக்கலாம். நம்ம வடைக்கு அரைச்சி வச்சுருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் இருக்குது அரைக்கணும். 2 வாட்டி அரைக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அரைச்சி வச்சதை. இந்த வடைக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா வடைக்கு போட்டுட்டு மீதி இருக்க வடைக்கு உள்ளதை மீதி சேர்த்துக்கலாம். மீதி அப்படியே சேர்த்து அரைச்சிட வேண்டியதான். கொஞ்சம் உப்பு போட்டு அரைக்க வேண்டியது. அதில் உப்பு எதுவுமே போடல, இதில் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் நான் போட்டுக்கணும் கடலைப்பருப்பை. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் வடைக்கு. இது போதும். வேணால் செக் பண்ணிவிட்டு நம்ம சால்ட் கூட போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் உப்பு. போட்டுட்டு நம்ம இதையும் அரைச்சிடலாம். பச்சை மிளகா அரைப்படவே இல்லை, உடச்சி விட்டுக்கலாம் அப்படியே. நம்ம வடைக்கு அவ்வளோதான் அரைச்சாச்சு. இதை அதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா அரைப்படவே இல்லை, தனியாக போட்டு அரைச்சிக்கலாம். உரப்பு போதுமானு பார்ப்போம், இல்லைன்னா பச்சை மிளகா அரைச்சிக்கலாம். நம்ம இதுக்கு வடைக்கு வெங்காயம் நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை அப்படியே நல்லா சேர்த்து கொஞ்சம் வச்சு நான் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த வடை மாவில் அப்படியே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். குழம்பு அப்படியே நுரைச்சி வந்துட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். மோர் குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வடை மட்டும் போட்டு எடுக்க வேண்டியது தான். வாங்க வடை செய்யலாம். கருவேப்பிலை கழுவி வச்சுட்டு அப்படியே நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை அப்படி முழுசாக போட்டால் நல்லா இருக்காது. அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி என்கிட்ட இல்லை, கொஞ்சம் தான் இருந்தது. அதை அப்படியே கொஞ்சோண்டு அப்படியே போட்டுக்கிறேன். போட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். உப்பு பத்திரேன்னா நம்ம செக் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வடை மாவுக்கு வடை போட்டு தான் மோர் குழம்பு வைக்கிறேன் இன்றைக்கி. நல்லா பிசைச்சிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா சேர்த்து விட்டு அப்படியே வடை போட வேண்டியதான். நம்ம உப்பு பத்திரேன்னா நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். மாவு ரெடி, வடை மாவு. இப்போ வடை போட வேண்டியதான். நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தல வடை மாவுக்கு கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உரப்பு கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். நான் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கச்சி வச்சுருக்கேன், காய வச்சுருக்கேன். எண்ணெய் காய வச்சுருக்கேன் வடை போட்டு இருக்கிறதுக்கு. இப்போ மாவு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு போட்டுக்கலாம், அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். பாப்பாவுக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டான். இது எங்களுக்கு. பாப்பா வேணா ஈவினிங் சாப்பிடலாம், பிடிச்சி சாப்பிடுவா. வடை போட்டு வச்சா தான் எங்கள் வீட்டில் மோர் குழம்பு எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் வடை போட்டு வச்சது, வேறு எந்த காயும் போட்டு வைக்கிறது இல்லை. இப்போ என்ன காஞ்சிடுச்சுன்னு பார்த்துட்டு நம்ம ஒரு வடையை போட்டு பார்க்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு. அப்படியே ஒவ்வொரு வடையாக போட்டு வச்சிடலாம். நம்ம சேனல் நிறையா பேர் பார்க்குறீங்க. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வீடியோவை.
உங்களுக்கு எந்தமாரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், அதுமாரி போட்டுடலாம் வீடியோ. கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி மோர் குழம்பு வைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொரு வடையாக அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் வடை, அப்போ தான் எடுக்கணும். மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதமும் வடிச்சிட்டு இன்றைக்கி மோர் குழம்பு மட்டும்தான் எங்கள் வீட்டில் வேறு ஒன்றும் செய்யலை. வடையே தொட்டு சாப்பிட்ருவாங்க, அதனால் வேறு ஒன்றும் தொட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இது மட்டும் போதும். நல்லா 2 பக்கம் திருப்பி திருப்பி விட்டு அப்படியே வெந்ததுக்கப்புறம் கோல்டன் கலர் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுக்க வேண்டியது தான். அப்போ நீங்களாம் உங்கள் வீட்டில் மோர் குழம்பு என்ன காய் போட்டு வைப்பீங்களான்னு சொல்லுங்கள். இங்கே சவுச்சோ போட்டு வைப்போம், ஆனால் சவுச்சோலாம் பிடிக்க மாட்டேது. வடை போட்டு பிடிச்சி வச்சா தான் நல்லா இருக்குது, ஆனால் வடையே போட்டுறது. வடை வெந்தது போதும், எடுத்துடலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மோர் குழம்பு எடுத்து போட்டுடலாம். காலையில் எங்கள் ஊரில் சரியான மழை, இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்குது. அடுத்தது இப்படி போட்டுடலாம். அப்படியே ஒரு 4 வடை 4 வடையாக போட்டு நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் கொஞ்சமாக வச்சுக்க, கொஞ்சமாக போடுறேன். வடையை போட்டுட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ மோர் குழம்பு தாளிச்சிக்கலாம். வடையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இது தாளிக்கிறதுக்கு கடுகு, ஒரே ஒரு மிளகா, அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு. நான் கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன், அதுக்கு மோர் குழம்பு போட்ட வேண்டியதுதான். கடுகு மிளகா தாளிச்சு வச்சுருக்கேன், அதுக்கு மோர் குழம்பு கொட்டிடலாம். கருவேப்பிலை போட்டுட்டாங்க. இப்போ நம்ம மோர் குழம்புல வடையை போட்டுடலாம். நான் வடையை எடுத்து சுட்டு வச்சுட்டேன், வடையை போட்டுடலாம். இப்போ அதில் நல்லா ஊறினா தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றப்ப. நான் இப்போ கொஞ்சம் வடையை எடுத்து வச்சுட்டேன் தனியாக, வேணுன்னா அதை இப்போ போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் எப்படி மோர் குழம்பு வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் இப்படி தான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். சூப்பரான மோர் குழம்பு ரெடி இன்றைக்கி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி மோர் குழம்பு தான் இன்றைக்கி. பாருங்கள், நான் இப்படி தான் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எப்படி வைப்பீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.